ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கார்டன் வீடியோவில் மலைக்கு என்ஜாய் பண்ண வந்த பூச்சிகளை எல்லாம் எப்படி சாம்பல் வலை வீசி மயக்கினேன். அப்புறம் ஒரு வாரமாக நம்ம கார்டனில் நடந்தது எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க. வெல்கம் டு கிரீன் ஸ்ப்ரிங்ஸ் இன் ஹோம் கார்டனிங். நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மழை வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே செம ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அதே மழை ஓவராக வந்துருச்சு அப்படின்னா வெளியவே போக முடியாமல் கடுப்பாயிருவோம். அதே மாதிரி தாங்க செடியும் நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நல்லா அப்படி காஞ்சு கருகி போயிடும். அதே நல்லா மழை வந்துச்சு அப்படின்னா வாட்டர் வாஷ் பண்ண மாதிரி செடியெல்லாம் செம பிரைட்டாக இருக்கும்னு பார்த்து சந்தோஷப்படுறதுக்குள்ளார எல்லா செடியும் அழுகி போயிடும். அது பத்தாம எங்கிருந்துடா வரீங்கன்னு கூட்டம் கூட்டமாக பூச்சியும் வந்துடும். அப்படிதாங்க நல்லா இருந்த நம்ம கார்டனில் படையெடுத்து வந்து நான் காய பறித்து சாப்பிடலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அது வேலையை காமிச்சிருச்சு. எனக்கு முன்னாடியே அது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமா சாப்பிட்டா கூட பரவாயில்லன்னு விட்டுறலாங்க. ஆனா நம்ம கார்டனையே இருந்த இடம் தெரியாம அழிச்சிரும் போலன்னு நம்ம தான் கார்டனுக்கு மருந்தே அடிக்க மாட்டோமே, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஆனா அது சாகவும் கூடாது, பாவம். சரி, அதை ஒரு வசியம் பண்ணி மயக்கிடலான்னு கூடவே செடிக்கும் ஹெல்த்தியா இருக்கணும்னு யோசிச்சப்போ சாம்பல் போட்டா பூச்சி எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். கூடவே பொட்டாசியம் பாஸ்பரஸ் எல்லாம் இருக்கிறனால செடியோட வேறு ஸ்ட்ராங் ஆகும், பூவும் நல்லா பூக்கும், நிறைய காயும் கிடைக்கும். நான் இருக்கிறதே சிட்டி, சாம்பலுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா அதுவும் நம்ம கார்டன்லயே கிடைக்குமே. எப்படி? நம்ம கார்டன்ல இருக்க செடி எல்லாம் காய்ச்சி முடிச்சு காஞ்ச அப்புறம் அதெல்லாம் எடுத்து வைப்பேங்க. கத்திரி, வெண்டை, கொடி காய்கறின்னு எதெல்லாம் காய்ச்சி முடியுதோ அதெல்லாமே அப்படியே எடுத்து வச்சிருவேன். கூடவே சாணம் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அதுவும் போட்டு அது கூட போட்டு எரிச்சிருவேன். இப்படி இதெல்லாம் போட்டு எரிக்கிறப்போ நமக்கு சுத்தமான சாம்பலும் கிடைச்சிரும். கார்டன்ல இருந்து, அதுவும் நம்ம கார்டன்ல இருந்தே நமக்கு கிடைச்சிரும். அப்புறம் என்னங்க பாருங்க, நான் எப்படி தூவுறேன்னு. நம்மளாலதான் மொக்க போட்டு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண முடியாது, ஆனா பூச்சியை மயக்க முடியும்னு நினைச்சிட்டே தூவுறப்ப, அடே பூச்சியை மயக்கிறேன்னு சாம்பல் தூவுறப்போ ரொம்ப ஓவரா நம்ம தூவி விட்டோம்னா பூச்சியெல்லாம் மயங்காது, பூச்சியெல்லாம் செத்து போயிடும், கூடவே நம்ம செடியும் சேர்ந்து செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தான் தூவி விட்டு இருந்தேன். இதெல்லாம் தூவுறப்ப நம்ம மூளையில ஒரு செமையா ஒரு கவிதை தோணிருச்சுங்க. கேளுங்க நீங்களே. தோட்டத்துல இருக்கு காய், அதை வளர்த்த தேவை கை, சாப்பிட தேவை வாய், சாப்பிட்டு தூங்க தேவை ஒரு பாய். தேங்க்யூ சிவா சார், விபி சார். எப்படியும் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகாது, இருந்தாலும் உங்க கவிதையை நான் ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். வேலைக்கே போகாம இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா இன்பமா இருக்குதான்னு தோணும். ஆனா பொண்ணு தான் கொடுக்க மாட்டாங்களே. இந்த உலகத்துல நாம நமக்காக நல்லா வாழணுங்கிறத விட அடுத்தவங்களுக்காக நல்லா வளரணுங்கிற மாதிரி ஒரு ஈகோ பிடிச்ச லைஃபை கொடுத்துருச்சுங்க. ஐயோ, அதுல மாட்டிக்கிட்டு நாம நினைச்சதை பண்ண முடியாம கொடுமைங்க அதெல்லாம். அதுல இந்த மாதிரி செடிகளை எல்லாம் பார்த்தோம்னா இந்த செடியை மாதிரி நம்ம வளரணும்னு தோணும். ஏன்னா நாம என்ன உரம் போட்டு அப்படி வா இப்படி வான்னு சொன்னாலும் அட போடா நான் இப்படிதான் வளருவேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அது வளரும். கடைசியில ரிசல்ட் என்னமோ நல்லா காய் கொடுக்கறப்ப பரவாயில்லன்னு தோணும். இப்படிதான் நாம வளர்றதுக்கு முன்னாடி பின்னாடி எவனோ பேசுவான், வளர்ந்த அப்புறம் முன்னாடி வருவான் பார்க்கணும். அப்ப அப்படியே அவனை பின்னாடி துரத்திடணும். ஆனா ஒண்ணுங்க, நம்ம வளர்றப்ப நமக்கு ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தங்க கண்டிப்பா உண்மையா சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அப்படிதாங்க இந்த கொத்தவரங்க செடியும் நல்லா வளரும். ஆனா இதுக்கு சப்போர்ட் பண்ண யாராவது இருக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துரும். இதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு ஒரு கம்பியை நட்டிட்டு கயிறும் கட்டிட்டா அந்த சப்போர்ட்ல இது நல்லா வளர்ந்துரும். இதுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுனால ஒரு தப்பு இல்லைங்க, நம்ம குறைஞ்சு போயிட மாட்டாங்க. ஏன்னா இது ஆடு மாடு சாப்பிட்டு இருந்த ஃபுட் இது ஃபர்ஸ்ட் கொத்தவரங்காய. அதுக்கப்புறம் இதுல நிறைய சத்து இருக்குன்னு சொல்லி தான் நம்ம மனுஷங்களுக்கு மாத்தினாங்க. அது மட்டுமா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக்கு, பாக்கெட் பால், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற கிரீமு, இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இதுல இருந்து கொத்தவரங்காயில இருந்து கிடைக்கிற ஒரு குவார்கம்ங்கிற ஒரு பொருளை வச்சுதான் இதெல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆள் இது. அதனால நம்ம வந்து பாதுகாப்பா கட்டுறதுல எல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கார்டன்ல ஒரு சின்ன டப்பால வந்து ஒரு கருவேப்பிலை செடி வந்து முளைச்சிருச்சுங்க. இப்ப அதுல வச்சுச்சுன்னா அது நல்லா வளராதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டு கார்டன்லயே வந்து ஒரு ஓரமா ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டேன். அங்க வந்து அந்த கருவேப்பிலை செடியை கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்ப வச்சுட்டேன். அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு கருவேப்பிலை செடி இருக்குது. சரி, நம்ம ஒரு செடி தானா முளைச்சது ஏன் வேஸ்ட் பண்ணோம்? நம்ம வந்து வாங்கி விதை போட்டா கூட சில டைம் பாத்தீங்கன்னா முளைச்சே வராது. அட என்னடா விதையை வாங்கி போட்டு ஒண்ணுமே வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. தானா வந்து தூக்கிட்டு வந்து ஒரு பத்திரமா ஒரு இடத்துல இப்ப நான் வச்சு விட்டேன். இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு குட்டியா ஒரு வாயாடி வந்து வந்தாங்க. ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப லீவுங்கிறங்காட்டிக்கு இப்ப நம்ம ஞாபகம் வந்து இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சரி, ஸ்கூலுக்கு போறாளே இவ என்னெல்லாம் காய்கறி இப்ப நேம் எல்லாம் சொல்றான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு கேட்டேன். நீங்களே பாருங்க அவ எப்படி சொல்றா அப்படிங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு பாப்பா எப்படி சொல்றாங்கிறதையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்ன பிளான்ட்? என்ன பிளான்ட்? என்ன எல்லோ கலர்ல பூ இருக்குல்ல, அது என்ன பிளான்ட்? சொல்லு. அப்படியே உள்ள போ, உள்ள போ. இது என்ன பிளான்ட்?
இங்கே பார்த்து சொல்லு. குக்கும்பர். தமிழில் வெள்ளரிக்காய்.